ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோவர் கார்டன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் தான் நம்ம விளாட போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பயங்கரமாக தான் இருக்குது. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருந்துச்சு. நம்ம வீடியோவில் இன்றைக்கி யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் ஃபாரிஸ் கேமர் அவன் தான் வந்திருக்கான். ஹாய் சொல்லு. இதான் சொன்னால் பார்த்தீங்களா, அவன் மிஸ்டர் ஃபாரிஸ் கேமர் வந்திருக்கான். இந்த கேமோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான கான்செப்ட். பிஸ்னஸ் மாதிரி தான். ஒரு இது அந்த ஃபஸ்ட்டு $20 கொடுப்பானுங்க. அந்த $20 வச்சு சீடு வாங்கணும். இந்த சீடு வாங்கி அதில் போய் அந்த ஃபார்மர் எடுத்துகிட்டு போய் வளர வச்சு அதில் போட்டு வளர வச்சு அந்த இதை விற்றா நம்ம இங்கே போய் செல் பண்ணணும். செல் பண்ணால் நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட்டை வச்சு திருப்பி சீடு வாங்கணும். அதை வாங்கி வாங்கி ஒவ்வொரு லெவல்ஸ் ஆஃப் சீட்ஸ் இருக்குது. அந்த லெவல்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேரட், அடுத்து ஸ்ட்ராபெரி, அந்த மாதிரி நிறையா. இந்த மாதிரி தான் யார் பணக்காரவங்க ஆகுறது தான் இந்த கேமோட கான்செப்ட். நான் எனக்கும் ஃபாரிஸ்க்கும் தான் இந்த கேமில் போட்டு யார் கெத்துன்னு பார்த்துடலாமாடா. நான் முடிச்சு விட்ருவேன்டா. இதில் இந்த ஷவல் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஷவலை வச்சு இப்படி அடித்தாலும் அது மறைஞ்சு போயிடும். அதனால் டேஞ்சர். அந்த ஷவலை எடுக்கக்கூடாது. இப்போ செல்லு டெலிபோர்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்கானுங்க. செல்மா இன்வென்ட்ரி $40 20 தான் போட்டால் $40 கிடச்சிருச்சு. ஓகே, திருப்பி வாங்கிடுவோம். இது வந்து இது இப்போ ஒரு 4 வாங்குவோம். ஓகே, இப்போ 4 வாங்கிட்டோம். இப்போ கார்டன் நமக்கு இது நானே போட்டு விட்டோம். வளர்ற வரையும் வெயிட் பண்ணுவோம். போட்டு வளர்ந்துருச்சு. 4 கேரட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட 4 கேரட் இருக்குது. இது எவ்வளோ டாலர்? ஒன்று $20 போகும்னு நினைக்கிறேன். ஓகே, செல் பண்ணுவோம். ஓகே, செல்மை ஆல் இன்வென்ட்ரி. ஏன்னா ஒன்றா செல் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஆனால் ஆல்மை இன்வென்ட்ரி $109 நம்மக்கிட்ட இருக்குது கேஸ். அதுக்குள்ளாட்டி $109. அதான் இவ்வளோ தான் ஈஸியான இவெண்ட் ஆகி. அவ்வளோதான். கார்டன் இப்போ 2 அடுத்த லெவல்ஸ் நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு புனிதமான ஒரு ஸ்ட்ராபெரி நம்மகிட்ட இருக்குது. இந்த ஸ்ட்ராபெரியை பிளான் பண்ணிடலாம். இந்த ஸ்ட்ராபெரி வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு ப்ராஃபிட் நிறையா கொடுக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அதே பண்ணிட்டு இருந்தால் போர் அடிச்சிடும். அதனால இங்கே போய் பார்க்கலாம். இதில் வந்து நமக்கு வந்து ப்ளூபெரி கேட்குறானுங்க கைஸ். ப்ளூபெரியை இதில் போட்டு புரிஞ்சிருச்சு கைஸ். ப்ளூபெரி இதில் போட்டோம்னா நமக்கு பாலினேட்டட் ப்ளூபெரி அப்படின்னு ஏதோ ஒன்று வரும். அதை இங்கே போய் போடணும். 10 kg போட்டால் அது பயங்கரமான ஏதோ ஒரு ஃப்ரூட்டாக மாறும். அந்த மாதிரி தான் இது தெரியுது. 100% தரல. அந்த மாதிரி தான் இருக்குது. பண்ணி பார்ப்போம். நம்மக்கிட்ட $9 தான் இருக்குது. எப்போ தான் இது வளருமோ? இது வளர்றதாங்க பெரிய விஷயம். அங்கே பாருங்க கைஸ், எப்படி பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு பாருங்க கைஸ். யார் இது 10 லைக் வச்சுருக்கானுங்க. பாரிஸ் பேசுகிற ஏதாவது கார்டன் க்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க. வந்தான் பாரிஸ் வீட்டில் கலெக்ட் பண்ணுவோமா? 80 ரோபக்ஸ் கேட்குறானுங்க. 37 ரோபக்ஸா? ஆமாண்டா, 37 ரோபக்ஸ் தான் போட்டுருவோமா? சரி, வேணாம், சீட் பண்ணக்கூடாது. உழைச்சி வாங்கணும் கைஸ். இது நம்ம பார்த்தா தான் வளரும்னு நினைக்கிறேன் கைஸ். தொட்டா வளருமா? தொட்டு பார்ப்போம் வளருது. தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம் வளருதானே. ஸ்ட்ராபெரி வளர விடிஞ்சிரும் போல். இதை பார்க்கணும். இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் வளரும். ஒரு ஸ்ட்ராபெரியாவது வளர்ந்து தொலை. நான் எடுத்துகிட்டு போகணும், டைம் ஆகுது. இது கேரட்டை வச்சா கூட சீக்கிரமாக முடிச்சு விட்ருக்கலாம். ஒரு ஸ்ட்ராபெரி வளர்ந்துருச்சு. 2 வளர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்சம். சரி, இப்போ போய் செல் பண்ணிட்டு வருவோம். ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்ட்ரி. ஃபாரிஸ் இங்கே தான் இருக்கான். $40 எனக்கு எதாவது கைஸ். இவ்வளோ நேரமாக முக்கிட்டு இருந்தோம். இதுக்கு கேரட்டை மட்டும் நான் 2 செகண்ட்லேயே முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன். $100 செலவு பண்ணேன் கைஸ். இது நான் நினைக்கிறேன் கைஸ், இது லாஸ்ட்டு கைஸ். ஸ்ட்ராபெரி வாங்குறது இல்லை, ஒரு லாஸ்ட்டு. கிடைக்க மாட்டேங்குது ப்ராஃபிட் ஸ்ட்ராபெரியில். நான் எவ்வளோ டாலருக்கு ஸ்ட்ராபெரி வாங்கணும்னு சொல்லிக்கிறேன். $100 வச்சுக்கிடுவோம். $100 வாங்கியிருக்கேன். இப்போ $40 கிடைச்சிருக்கு. இப்போ இதை வச்சுன்னா மீதி ஒரு $60 அபோவ் கிடைக்கணும். இல்லாட்டி அது லாஸ்.
$50. கிடைச்சிருச்சு கைஸ். ப்ராஃபிட்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம வேறு வழியில் ஸ்ட்ராபெரி தனியாக தான் வாங்கணும். 2 ஸ்ட்ராபெரி $100 வாங்கிட்டோம். இங்கே ஒன்று. வா. ஓகே, இது அந்த ஸ்ட்ராபெரி கலரில் கேஸ் நல்லா தான் கேஸ் ப்ராஃபிட் கொடுக்குது ஸ்ட்ராபெரி. நமக்கு அது அன்லிமிட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் போல் கேஸ். போட்டுட்டா கேஸ் ப்ராஃபிட்டு கேஸ். இது நான் தெரியாமல் சொல்லிட்டேன். ஏன்னா நான் விளாடாதனால சொல்லிட்டேன் கைஸ். வாய்த்தவரி அவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குது கைஸ். அது கேரட் கூட கொடுக்கல, சுற்றி ஸ்ட்ராபெரியாக போட்டு வச்சுக்கணும். அப்போ ப்ராஃபிட் கொடுக்கும். இது வாங்கணும் எப்படியாவது. நம்ம போயிட்டு ஐ வாண்ட் டு செல் திஸ் கொடுத்துட்டேன். ஒன்று கூட செல் ஆகாது. ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்ட்ரி. எல்லாத்தையும் தூக்கிட்டு போ. $113 கொடுத்துருக்கானுங்க. இப்போ போய் கலெக்ட் பண்ணுவோம் திருப்பி. ஏன் இதெல்லாம் வளராதா? வளராதா? இதை பார்ப்போம். இப்படியே பார்த்தா ஓகே. இப்போ போய் செல் பண்ணுவோம் கைஸ். இதை 0.40K செல் மை இன்வென்ட்ரி கைஸ். இப்போ எவ்வளோ வந்திருக்கு? 1.5 வருது. $100 சம்திங். $100 வந்துருக்கு கேஸ். நல்லா ஈஸியாக இருக்குது கேஸ் ஸ்ட்ராபெரி வாங்கினதுலேருந்து. இந்த கேரட் வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் யூஸ். ஸ்ட்ராபெரி வந்து ஆல் டைமு. அதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது போல். இப்போ கேஸ் அசால்ட்டாக எடுத்துடலாம் போல் கேஸ் ஸ்ட்ராபெரி இருந்தால். இப்போ நாங்கள் போயிட்டு வரக்குள்ளாடி இவ்வளோ வந்துருச்சு. இது வளர்ற வரை வெயிட் பண்ணுவோம். ஒன்று வளர்ந்துருச்சு கேஸ். இப்போ தானே கேஸ் வளர்ந்துச்சு. எடுத்துட்டா சரி. இப்போ நம்ம போயிட்டு வரக்குள்ளாடி கேஸ் ரொம்ப ப்ராஃபிட் வந்துருச்சு கேஸ் நமக்கு. இப்போ நம்ம அவ்வளோண்டு ஸ்ட்ராபெரி தான் வாங்கணும். $300 கிட்ட வந்துருச்சு. கிட்டே இல்லை, 300 தாண்டியே போயிடுச்சு. இதை கலெக்ட் பண்ணிடலாம். இங்கே 2 வளரல, இது வளர்ந்துருச்சு. இப்போ போய் செல் மை ஆல் இன்வென்ட்ரி வாங்கிக்கோடா. அந்த வச்சுக்கோங்க. சிக்கமாக நம்ம அவ்வளோ இது வந்திருக்கு. இதை போயிட்டு இதை கலெக்ட் பண்ணிட்டு இதையும் கலெக்ட் பண்ணிட்டு இது 2 வளர்ந்தா இப்போ 4ஐயுமே நம்ம கலெக்ட் பண்ணலாம். சுற்றி கலெக்ட் பண்ணலாம். சுற்றி கலெக்ட் பண்ணலாம் கேஸ். இப்போ அவ்வளோ ஸ்ட்ராபெரி இருக்குது. இப்போ இதை செல் பண்ணால் $500 வரும். $500லேருந்து $400 வரும். $550 $48. இப்போ வந்து நான் வந்து என்ன வாங்க போகிறேன்னா, இது வாங்கி இதை ஃபெர்மெண்ட் பண்ண போகிறேன். ஃபெர்மெண்டட் இல்லை, பெர்மெண்டடாக ஏதோ ஒன்று. அது ஏதோ ஒன்று ஃபெர்மெண்டேஷனாக என்னது வெயிட் பண்ணுங்கள், பார்த்துட்டு வரேன். பாலினேட்டட் பண்ண போகிறேன். இந்த பாலினேட்டட் பண்ணி அந்த ஹனியில் போட்டுச்சேன். ஹனியில் அதில் போட்டு 10 kg ஏதோ ஒன்று காமிக்கிற அதை வர வச்சுட்டோன்னா வேலை முடிச்சு போய்க்கிட்டே இருக்க வேண்டியதான். வழக்கமான அந்த ஸ்ட்ராபெரியை கலெக்ட் பண்ணிடுவோம். கலெக்ட் பண்ணிட்டு போய் செல் பண்ணிடுவோம். ஒரு $400 வரும். $500 வந்துருச்சு. ஓகே, இப்போ கார்டன் இந்த ஸ்ட்ராபெரி இந்த ப்ளூபெரி வளர்ற வரை இங்கே நிற்போம். 41 42 இங்கே பாருங்க கைஸ், பர்சன்டேஜ் போட்டிருக்கு கைஸ். 45 50 வரப்போகுது. வந்துருச்சு. ஓகே, வரட்டும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கைஸ். ப்ளூபெரி வளர்றதை பார்க்க பெருசாக இருக்குது கைஸ். நல்லா அது ஏதோ பிளான்ட் அந்த மாதிரி சம்திங். பிளான்ட்டு தான். இந்த ப்ளூபெரியை போட்டால் பாலினேட்டட் பண்ணி கொடுப்பானுங்க. அதை போட்டோன்னு வைக்கல, நம்மளுக்கு ஏதோ பயங்கரமான ஒரு ஃப்ரூட் ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். இது வளர்றதுக்கு தான் கைஸ் ரொம்ப டைம் எடுக்கிறானுங்க. அதுக்கு ஏதாவது ஒரு புதுசாக கொண்டு வந்துருந்தா நல்லா இருக்கும். இது வளர்ந்துருச்சுக்கா. ஃபர்ஸ்ட் வளர்ந்தா இதை எப்படி எடுக்கிறது? காமிக்க மாட்டேங்குது.
சரி கைஸ் போயிட்டு வருவோம், போயிட்டு வரும்போது காமிக்கிறேன். மித்திக்கல் சீட் இருக்கு, ஆனால் காமன் சீட் அன்காமன் சீடே எல்லாம் மித்திக்கல் இருக்கு. போடா ப்ளூபெரி வளர மாட்டேதுடா, என்னன்னு தெரில. இது எவ்வளோ டாலர் வருதுன்னு பார்த்துக்குவோம். 1.2K வந்துருச்சு கைஸ். ஃபர்ஸ்ட் ப்ளூபெரி எப்படி எடுக்கிறது இங்கே பாரு. இது எப்படி இங்கே பாரு. நீ ப்ளூபெரி வளர்ச்சியா காமி? அது கலெக்ட்னு காமிச்சிச்சா உனக்கு? எப்பட்றா? எனக்கெல்லாம் காமிக்க மாட்டேங்குது. காமிக்குதுடா, போடுங்க கைஸ். OP in the chat guys, OP in the chat. Okay, ஒரு blueberry, this is not pollinated. சரி இது எப்படி பாலினேஷன் பண்ண முடியும் கைஸ்? இது சுத்தமாக எனக்கு புரியலை. I am the honey crafter. How do I craft? கிராஃப்டே பண்ண தெரியாது, எப்படி வச்சு கிராஃப்ட் பண்ண தெரியாது. And I will whip you something. Stop. I am the honey crafter. Let's craft. Let's craft. Crafting required but not met. Met பண்ணல. Will be. பாலினேட்டட் ப்ளூபெரி தான் நமக்கு தேவைப்படுது. அது எப்படி எந்த காலத்தில் அது வருமோ. சரி கைஸ், இதை வந்து நம்ம இப்போ கலெக்ட் பண்ணிடலாம். 1 kg ப்ளூபெரிடா, 1 kg ஸ்ட்ராபெரி வந்திருக்குடா எனக்கு. 1.5 kg. அது ஒன்றை மட்டும் செல் பண்ணி பார்ப்போம். இப்போ 1.25K இருக்குது. செல் திஸ். இது எவ்வளோ வருது? 1.67K வந்துருச்சு. 7K கிட்ட. $500 எவ்வளோ? 500 400 அது சொன்ன எவ்வளோ இருக்குது இப்போ காசு? அவ்வளோ கம்மியா? நான் இப்போ தான் வந்த 2K நம்ம ஏதோ சீசன் வந்திருக்கிறோம். இந்த சீசனில் விதைச்சி விடுவோம்டா. விதைச்சிட்டேன். இப்போ நான் உன்னை விதைச்சேன்டா, அதை காணோம்டா. டொமேட்டோ விதைச்சேன்டா. டொமேட்டோ இங்கே தான் கைஸ் விதைச்சவங்க கண்ணு முன்னாடி இங்கே விதைச்சேன் கைஸ். டொமேட்டோ எங்கே போய் சனியை வெயிட் பண்ணுங்க, சீடை போய் வாங்கிட்டு வருவோம். டொமேட்டோ வேற இப்போ இருக்குமான்னு தெரில. பரிஸ் பேம்பூ சீடு வந்திருக்குடா. என்னால் வாங்க முடியாது, இப்போ தான் என்னை லாஸ் பண்ணிட்டானுங்க. எனக்கு என் டொமேட்டோவை பிடிஞ்சி விட்டானுங்க நாய்ங்க. டொமேட்டோ இல்லை, ப்ளூபெரி சீடும் மறைஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சிக்கிறேன்டா. டொமேட்டோ மறைஞ்சு போயிடுச்சுடா. டொமேட்டோ வளருதுடா. போட்டா மறைஞ்சிருமோ டொமேட்டோ ஃபஸ்ட்டு? இதெல்லாம் போய் செல் பண்ணிடுவோம். இப்போதைக்கு நான் பேம்பு மட்டும் வாங்கிட்டேன்னா போதும். செல்மை ஆர் இன்வென்ட்ரி கைஸ் 1.6K தான் கைஸ் வருது. இவ்வளோ கம்மியாக வரும் நான் நினச்சி கூட பார்க்கல. இதை கலெக்ட் பண்ண முடியல. கலெக்ட் பண்ணிட்டேன். வேறு என்னது எதுவும் இல்லை. இதில் இப்போ போய் செல் பண்ணுவோம்.
இதில் போய் ஏதாவது 1.1K ஏதாவது சீடு வாங்குவோம். நமக்கு இப்போதைக்கு டொமேட்டோவில் தான் நல்ல லாபம் வருது, ப்ளூபெரியில் கூட வரல. ஓகே ஓகே, எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஸ்டோரில் உள்ள எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இது எல்லாத்தையும் வச்சு விடுறேன். இதெல்லாம் வளர்ந்தாலே போதும், நமக்கு அவ்வளோ காசு கொத்து கொத்தா கிடைக்கும். அப்படின்னா எனக்கு காசு ரொம்ப கம்மியாக கிடைக்குதுடா, நஷ்டத்தில் போகுதுடா. எனக்கு என்னன்னு தெரில. வெயிட் பண்ணு, இதை ஃபர்ஸ்ட் கோல்டு கலரில் இருக்குடா ஏதோ ஒரு ஸ்ட்ராபெரி. அது என்னதுடா? என்னது? 1K வராட்டி செம்ம கட்டுப்பாயிருவேன். டேய் ரொம்ப கம்மியாக போகுதுடா. சரி என்னன்னு தெரில. ஆனால் எனக்கு ரொம்ப கம்மியாக போகுதுடா சீரியஸாக. எல்லாமே என்ன ஆச்சுன்னு தெரில. இப்போ 1K கூட தாண்டாது கைஸ், கன்ஃபார்ம் சொல்கிறேன். 1Kவை தாண்டாது கைஸ். ₹1 கூட வரல கைஸ். 1K கைஸ் ரொம்ப கம்மியாக வருது கைஸ். மொத்தத்தை எடுத்தாலும் 1K தான் வருது. எனக்கு பாலிரேட்டட் பெரியா வந்திருக்கு. கைஸ் எனக்கு இப்போ தான் கைஸ் ஞாபகம் வருது, பாலினேட்டட் பெரி கைஸ். அதை தூக்கி சப்மிட் பிளான்ட், இதில் கிவ் பிளான்ட், இல்லை பாலினேட்டட் பெரியை போட்டால் என்ன ஆகும்? பிடிக்கிட்டு விட்டுருவானுங்களோ? ஏதோ போட்டிருக்கு லெட்ஸ் கிராஃப்டா, கிராஃப்டிங் ரெக்வயர்ட் நாட் மெட். எதுக்கு கைஸ் இதுக்குள்ளே போட சொன்னானுங்க? பஸ் ப்ளூ கலரில் ஏதோ ஒன்று இருக்குடா, ப்ளூ கலர் பெரி. அது போட்டிருக்குமா ஃப்ரோசன் பெரின்னு? கோல்டு ஸ்ட்ராபெரின்னு ஏதோ இருக்கு. நான் அதை பார்க்கவே இல்லைடா, என்ன பேர் போட்டிருந்துச்சு? இதான் இங்கே பாரு, ரெண்டு வந்திருக்கு. டே அதை காணோம்டா. டே இந்த என்கிட்ட எவ்வளோ பொருள் இருக்குன்னு பார்த்தா, நான் இதை தாண்டினா எனக்கு 1K கூட வராது. இவ்வளோ பொருள் இருக்குல்ல. இப்போ ஏதோ ஆயிடுச்சுடா. இப்போ ஐ வாண்ட் டு செல் ஆல் இன்வென்ட்ரி. 2K வந்துருச்சுன்னா என் பேரை மாற்றிக்கிறேன். 3K வந்துருச்சுடா. நல்ல வேலை. மொத்த சொத்தை விற்றாதான் 3Kவே வருது. ஆனால் ரொம்ப கம்மியாக வருது. அப்புறம் அவ்வளோ அள்ளி கொடுத்தாரு. இப்போ நான் பேம்பு வாங்கலான்னு பார்க்குறேன், வாங்க முடியல.
I want to sell this. நீ 7,000 கொடுத்துருக்காங்க. எனக்கு பம்ப்கின் சீட்ஸ்லாம் பேம்பு சீட்ஸ் இருக்கு. 7,000 கொடுத்துருக்காங்களா? பம்ப்கின் போட்டேன். எப்படி? அதை ஒன்றும் பண்ணாதீங்க. அந்த ப்ளூ கலரை அது பேர் கோல்டுடா. அந்த ப்ளூ கலர் இது பேர் பேம்புவை தூக்குடா. டொமேட்டோலாம் யாருக்கு வேணும்? பேம்புவை கொடுங்கடா பைத்தியக்காரனுங்களா. போடுங்க கைஸ். ஓபி இந்த chat கைஸ். ஓபி இந்த chat. Guys, OP in the only OP. Sell it. Soros always OP come back. 690 தான் ஸ்கேம் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே 1 kg ஸ்டாகர்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வரமாட்டேங்குது. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேம்பு கோல்டு கலரில் இருக்குது. சாரி சொல்லவா? பரவாயில்ல. பெரிய ஸ்ட்ராபெரி. என்னது இது? ஸ்ட்ராபெரியா? என்னது இது? சம்மந்தமே இல்லாமல் இங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஏதோ. ஓ போடுங்க கைஸ். ஓபி கைஸ். வெயிட் பண்ணுங்க. அது ஏதோ 1.32 kg பாலினேட்டட் ஸ்ட்ராபெரி. இதை தனியாக போய் விற்றுட்டு வருவோம். இதாட்டி இதை இது பண்ணிடுவானுங்க. கிஃப்டா போடா நாயே. ஏதோ ஒன்று கொடுத்து விட்டேன்டா. I want to sell these $800. இப்போ I want to அதுக்கு அதை மட்டும் தனியாக கொடுத்தா டோட்டலாகவே $800 தான் கொடுப்பா அந்த நாய். மொத்தமாக கொடுத்தா பாருங்க டோட்டலாக எவ்வளோ கொடுக்குறான்னு பார்த்தீங்களா? $1K தான். இந்த கோல்டன் பேம்புலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு கைஸ். பேம்பு 1 டைம் யூஸா? பேம்பு 1 டைம் தான் யூஸா? பேம்பு இதுக்கு 1Kக்கு மேலே கொடுக்கணும். முக்காட்டி ஒரு பைத்தியக்காரன். 25K தெரில. எல்லா பிளாட்டையும் உருவிட்டு போய் செல் பண்ண 25K கொடுத்துட்டோம். கோல்டன் பேம்பு அதுவும் எனக்கு கிடைச்சது. 6 பேம்பு வாங்க போகிறேன். வாங்கிட்டேன் 6 பேம்பு.
ஏய் பேம்பு இருக்காடா இது தெரியாம நான் சொன்னேன். இன்னும் பேம்பு நான் தான் எனக்கு வேணும். கோல்டன் பேம்பு ஒன்று வந்துருச்சு. நம்ம என்ன பண்ண இப்போ நம்ம கடைசி யார் அதிக காசு வச்சுக்காம அவங்க தான் வின்னர் இல்லையா? இது செல் பண்ணி பார்ப்போம். ஒரு 10K வந்தால் கூட ஓகே தான். 4K தான் வருது, ரொம்ப கம்மியாக வருது. பேம்பு மாதிரி பேம்புல ஏனடா போடணும்? தெரியுமே. பேம்பு வளர கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம தான் லெஜெண்டு. இதில் ஒரு 4K, டோட்டலாக 8K. சை, இந்த பேம்புவை கலெக்ட் பண்ண முடியுமா? வீட்டு கடைக்கு போறியா? இந்தா வர. ஜெயின் பேம்பு நான் கலெக்ட் பண்ணேன். 12 kg. இதை ஒரு தனியாக விற்று பார்ப்போம். வெயிட் பண்ணு. இதை மட்டும் அந்த 12 kg பேம்பு ஐ வாண்ட் டு. ஐயோ செல்மா இன்வென்ட்ரி கொடுத்துட்டேன், வேணாம் தூக்கிறாத. 54,000. யாரு? நீதான். ஏதாவது ஒரு சீடு வந்துருக்கா 54Kக்கு? பேம்புவே ஸ்டாக் இல்லையா? அப்போ பேம்பு ரொம்ப ரேராக இருக்குமே. இது என்ன சார்? இது என்னது? ஏதோ ஒரு 30 செகண்ட்ஸ்னு ஏதோ ஒரு வெளியே வந்துச்சு குட்டியா. 30:29 அப்படின்னு. அப்பவே வெளியே வருதா? கோல்டு பேம்பு இப்போதான்டா ஆட்டமே. கோல்டு பேம்பு இப்போ எனக்கு கிடைக்க போகிறது பயங்கரமாக கிடைக்க போகுது. 1 lakh கிட்ட வந்துடுவேன் இதில், இந்த சான்ஸில், இந்த டைமில். 54K ஒன்ட்ட. Sell the bamboo. Above 80K வந்துரும். சீடு ரேர் சீடு ஏதாவது வந்து தொலை. I want some rare.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்ட் 2 அப்புறம் பண்ணலாம். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃப்ளாஷ் கேமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.